ஒரு நாள் சிரிக்க வைத்தது, ஒரு நாள் சிலிர்க்க வைத்தது, மற்றொரு நாள் வரலாற்றையே அதிர வைத்தது. இவை அனைத்தும் நடந்தது இந்த ஒரே நாளில்தான். ஜீ தமிழ் நியூஸ் நேயர்கள் அனைவருக்கும் செழியனின் வணக்கங்கள். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள பயணிக்கலாம். இந்த வருஷத்தோட 228வது நாள் இன்று. இந்த நாள் மறைச்சு வச்சிருக்க ஆச்சரியங்களையும் சுவாரஸ்யங்களையும் விறுவிறுப்பா பார்க்கலாம். இன்று ஆகஸ்ட் 16. ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். அந்த வகையில முதலாவதா யாருடைய கட்டளைக்காகவும் காத்திருக்காமல் தனக்கான முடிவை தானே எடுத்து தன் திறமையை நம்பி தனக்கான வாய்ப்பை தானே உருவாக்குபவர்களுக்கான நாள் இன்று. ஒவ்வொரு வருஷமும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி சுதந்திரமாக செயல்படுவதன் முக்கியத்துவத்தையும் சுய தொழிலின் மூலம் புதிய பாதையை உருவாக்குவதையும் எடுத்துரைக்கும் தேசிய சுய தொழிலாளர் தினம் கடைபிடிக்கப்படுது. அடுத்ததா ஒரு நொடி மேலே அடுத்த நொடி கீழே, வேகம், திருப்பம், திடீர் பரபரப்பு, சாகசத்தை விரும்புபவர்களின் மனதை கவரும் ரோலர் கோஸ்டர் சவாரியின் வேகத்தையும் சிலிர்ப்பையும் கொண்டாடும் நாள் இன்று. ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி தேசிய ரோலர் கோஸ்டர் தினம் அனுசரிக்கப்படுது. இதே போல ஆகஸ்ட் 16 இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தினங்களை அடையாளப்படுத்துது. ஒரு சின்ன ஜோக், ஒரு பெரிய சிரிப்பு, சில நொடிகள் சிரித்தாலே மனதில் இருக்கும் பாரம் குறையலாம். நகைச்சுவையை பகிர்ந்து ஒருவரை ஒருவர் சிரிக்க வைத்து அன்றாட வாழ்க்கையில் சிரிப்பின் முக்கியத்துவத்தை நினைவூட்டும் தேசிய ஜோக் சொல்லும் தினம்தான் இன்று. நேஷனல் டெல் எ ஜோக் டே ஆகஸ்ட் 16 அன்று அனுசரிக்கப்படுது. இறுதியா பல கப்பல்களோடும் நூற்றாண்டுகளின் வரலாற்றோடும் தொடர்புடைய பிரபலமான மதுபானம் ரம். ரம்மின் வரலாறு மற்றும் கலாச்சார முக்கியத்துவத்தை நினைவு கூறும் நாளாக நேஷனல் ரம் டே ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 16ஆம் தேதி அனுசரிக்கப்படுது. இப்போ வரலாற்று பக்கங்களை கொஞ்சம் திருப்பி பார்க்கலாம். ஒரு காலத்தில் பிரெஞ்சு அதிகாரத்தின் கீழ் இருந்த மண், பின்னர் இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்த வரலாற்று சிறப்புமிக்க நாள் இன்று. 1962வது வருஷம் ஆகஸ்ட் 16 புதுச்சேரி உள்ளிட்ட முன்னாள் பிரெஞ்சு பகுதிகள் இந்தியாவுடன் அதிகாரப்பூர்வமாக இணைந்த ஒப்பந்தம் நடைமுறைக்கு வந்தது. இதை நினைவு கூறும் வகையில் புதுச்சேரி பரிமாற்றம் நாள் இன்றைய தினம் அனுசரிக்கப்படுது. அடுத்ததா ஒரு கோரிக்கை, ஒரு அரசியல் முடிவு, அதன் எதிரொலியாக வெடித்த பெரும் வன்முறை. 1946 ஆகஸ்ட் 16ஆம் தேதி தனி பாகிஸ்தான் கோரிக்கையை வலியுறுத்தி அகில இந்திய முஸ்லீம் லீக் அறிவித்த நேரடி நடவடிக்கை நாள், அதாவது டைரக்ட் ஆக்ஷன் டே இன்று. கல்கத்தாவில் பெரும் கலவரமாகவும் வன்முறையாகவும் வெடித்தது. இந்திய பிரிவினைக்கு முந்தைய வரலாற்றில் பெரும் திருப்பு முனையாக இந்த நாள் அமைஞ்சது. இந்த வரிசையில ஒரு தீவு பல ஆண்டுகள் அந்நிய ஆட்சியின் கீழ் பின்னர் தனக்கான சுதந்திரத்தை வென்று புதிய அத்தியாயத்தை தொடங்கிய நாள் இன்று. 1960 ஆகஸ்ட் 16 சைப்ரஸ் பிரிட்டிஷ் ஆட்சியிலிருந்து விடுதலை பெற்று சுதந்திர நாடாக உருவெடுத்தது. இறுதியா ஒரு கவிஞர், ஒரு நாடாளுமன்றவாதி, பின்னர் ஒரு பிரதமர். இந்திய அரசியலில் தனக்கென ஒரு முத்திரையை பதித்த ஆளுமை வேற யாரு? அடல் பிகாரி வாஜ்பாய் தான். 2018 ஆகஸ்ட் 16ஆம் தேதி இந்தியாவின் முன்னாள் பிரதமரும் பாஜகவின் மூத்த தலைவருமான அடல் பிகாரி வாஜ்பாய் தனது 93வது வயதுல உடல்நலக் குறைவு காரணமாக காலமானார். இந்திய அரசியல்ல அவரது மறைவு மிகப்பெரிய இழப்பாகவே பார்க்கப்படுது. நம்பிக்கையை இழக்காதவன் வாய்ப்பை ஒருபோதும் இழப்பதே இல்லை. நாளைய தேதியில் ஏராளமான செய்தியோடு மீண்டும் சந்திக்கிறேன். இது தேதியும் சேதியும் நிகழ்ச்சி. நான் உங்கள் செழியன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம்.